Welcome to Jesus God Palace in the name of Jesus. போதும் நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் என்னோட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை துதியுங்கள். ஹalleluya, அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya, ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரலோக தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே, எங்கள் கண்மலையே, ஹalleluya, உயர்ந்தவரே, சிறந்தவரே, மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் 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 நல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமைக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya. வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கை பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் ஹalleluya ஹalleluya. எங்கள் இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya ஹalleluya. நீர் வல்லவர் வல்லவர். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே நீர் நல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர். ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவன், நம் வாழ்க்கையை விடுதலை தருகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் விடுதலை நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமையான தேவாதி தேவனவர். ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்த தேவனவர். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமாகிய தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya. ஜீவன் நதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவன் நதியாக நம் வாழ்க்கையில் இருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. நமக்கு போதுமான தேவனவர். ஹalleluya. அவர் நம்முடைய விடுதலை நாயகன். ஹalleluya ஹalleluya. நமக்கு அடைக்கலமானவர். ஹalleluya. நம் அடைக்கலமான தேவனை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அடைக்கலமே. ஹalleluya. உயர்ந்தவரே, உன்னதரே, கண்மலையே. ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கரம் பிடித்த கல்வாரி நாயகன் நம்மை கரம் பிடித்தாரே. ஹalleluya. நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டாரே. ஹalleluya ஹalleluya. கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நமக்காக அல்லவோ கல்வாரியில் வெற்றி சிறந்த நம்முடைய சாப பாவங்களுக்காக. ஹalleluya. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தனாரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது நம்ம மீது எவ்வளவு நோக்கமாய் இருக்கிற தேவன், எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகா சந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனே. ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya. அக்கினிமயமானவரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இப்போதும் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. ஆதி மந்தவுமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் மானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் துதிக்கை பாத்திரரே. ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீ சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. இருக்கிறவராகவே இருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. வருகின்ற தேவனே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே எல் ஷடாய். ஹalleluya. மட்டுமாய் பாதுகாத்த தேவனே, இனிமேலும் எங்களை நடத்தி செல்கிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்ம மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. நம்மை சிறந்து விளங்கும்படி அழைத்தாரே. ஹalleluya. நம் சிறுமையை கண்டாரே. ஹalleluya ஹalleluya. சிறுமையை கண்ட தேவனே. ஹalleluya. உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவனே. ஹalleluya. உம்முடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya உமது அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya அக்கினி மயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ வல்லவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் ஹalleluya ஹalleluya நமக்கு போதுமான தேவன் அவர் ஹalleluya அவர் உயர்ந்தவர் உன்னதர் ஹalleluya ஜீவன் நதியே ஹalleluya வற்றாத ஜீவ ஊற்றே ஹalleluya மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹalleluya ஹalleluya அளவற்ற அன்பினால் எங்களை நேசித்தவரே அன்னாதி சிநேகத்தால் எங்களை நேசித்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர எங்கள் குடும்பங்களில் விடுதலைகளை கொண்டு வருகிற தேவனே எங்கள் குடும்பங்களில் விடுதலை தருகிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நம்முடைய இரட்சகர் எங்கள் இரட்சகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் இரட்சிப்பின் தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆட்சிமை நிறைந்தவரே ஹalleluya ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya ஹalleluya துதிக்கு பாத்திரனே தூயோனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நித்திய ஜீவ பாதைக்கு நேராக எங்களை நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நம்மை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிறாரே அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறாரே ஹalleluya பரிசுத்தம் அல்லவர் இனிய பரிசுத்தமாகட்டும் என்று அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே ஹalleluya எங்கள் கர்த்தாவே ஹalleluya ஹalleluya எபினேசரே எஜமானனே ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரே ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர எங்கள் அடைக்கலமே எங்கள் கேடயமே ஹalleluya ஹalleluya ஜீவ ஊற்றே வற்றாத ஜீவ நதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இயேசுவே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya வல்லவர் மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆட்சிமையானவரே ஹalleluya பரலோக தேவாதி தேவனே ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அற்புதர் நீர் அற்புதர் எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே நீர் அற்புதர் அதிசயங்களை காணப்படுகிற தேவனே நீர் அற்புதர் ஹalleluya ஹalleluya எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரே ஹalleluya உன்னதரே ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya சிங்கக்குட்டிகளோ பன்னீர்கள் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் படாது ஹalleluya ஹalleluya ஆண்டவரே நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் எங்கள் ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நல்ல மேய்ப்பரே ஹalleluya ஹalleluya அமர்ந்த தண்ணீர் அடையில் நடத்தி செல்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அபிஷேக நாதரே உமது எண்ணெயால் அபிஷேகிக்கிறவரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya உமது மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அக்கினி மயமானவரே எங்கள் குடும்பங்களில் அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிறவரே எல்லா அந்தகார இருள்களை அந்தகார கிரியைகளை நீக்கி போடுகிறவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமது தளம்புகளால் நாங்கள் சுகமாகட்டும் விடுதலை தருகிற தேவனே ஸ்தோத்திர 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 ஜீவ நதியே ஹalleluya ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே எங்களை அந்தமதி சிநேகத்தால் நேசித்த அன்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் தேசரே அளவற்ற அன்பினால் நேசித்த எங்கள் தேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர வல்லவர் வல்லவர் நீர் நல்லவர் ஆண்டவரே ஹalleluya எங்கள் போதுமானவரே எங்கள் அடைக்கலமே ஹalleluya ஹalleluya எங்கள் வாழ்க்கையின் மூலக்கல்லே ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 வல்லவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர சிறுமைப்பட்டவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஆண்டவரே உமது கரங்களால் அழைத்தவரே கரங்களால் நடத்தி செல்கிறவரே ஹalleluya ஹalleluya உன்னதரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமது நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர 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 எங்களுக்கு போதுமானவரே எங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுகிற தேவாதி தேவனே ஹalleluya எங்கள் ஆலோசனை கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya உமது ஞானத்தால் சிறந்து விளங்கும் பண்ணும்படி ஆண்டவரே ஸ்தோத்திர ஞானத்தை தருகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya இயேசுவே நீர் அற்புதர் ஆண்டவரே நீர் அற்புதர் ஆராதனைக்குரியவரே ஹalleluya ஹalleluya துதிக்கு பாத்திரரே துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம் வழியிட்டு பரலோக நிலையை எங்களுக்கு கற்று தந்தீரே ஹalleluya நித்திய ஜீவ பாதையை கற்று தந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஒருவரு கெட்டு போகாமல் ஆண்டவரே நித்திய ஜீவனை அடையும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் மீது நோக்கமாய் அழைத்தீரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya மகிமைக்கு பாத்திரரே
இருக்கிறவே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவர் நீர் ஆண்டவரே. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, எங்களுக்கு சொந்தமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 உமது அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம், உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya கிருபை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையால் எங்களை நேசித்தீரே. ஹalleluya ஹalleluya நல்ல மேய்ப்பரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya நீர் நல்லவர் ஆண்டவரே, நல்லவர், எங்களுக்கு போதுமான தேவனே. எங்கள் துதிகளில் இப்போதும் பிரியமாய் இருக்கிறவரே. ஹalleluya எங்கள் மத்தியில் இப்போது அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya உன்னதரே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே. ஹalleluya அநாதி சிநேகத்தால் நேசித்தவரே. அல்பாவும் ஒமேகாவுமான தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமையான தேவாதி தேவனே, நீர் வல்லவர் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர். ஆராதனைக்குரிய தேவனே ஸ்தோத்திரிப்பவர், ஆராதனைக்குரியவர், மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya வல்ல மீட்பரே. ஹalleluya வல்ல மேய்ப்பரே. ஹalleluya ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வல்லவர் ஆண்டவரே, வல்லவர் நல்லவர். ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் சேனைகளின் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாகட்டும் என்று பரிசுத்த ஜீவ பாதைக்கு நேராக எங்களை நடத்துகிறீரே. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிறார் தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே. எங்களை அளவற்ற அன்பினால் நேசித்தவரே. ஹalleluya எங்கள் நல்ல நேசரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் போதுமான தேவன் ஆண்டவரே. எங்கள் அடைக்கலமே, மூலைக்கையே, எங்கள் வாழ்க்கையின் மூலைக்கல்லே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya நீர் நல்லவர் ஆண்டவரே, வல்லவர் ஆண்டவரே. எங்களுக்கு போதுமான தேவன் ஆண்டவரே, எங்கள் கேடகமே. ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அற்புதரே ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரிய நல்ல மேய்ப்பரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் மனவாளனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே. ஹalleluya எங்கள் சமாதான பிரபுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக அல்லவோ உமது சமாதானத்தை வைத்து சென்று ஹalleluya ஹalleluya ஆதியில் ஜலத்தில் அசைவாடிய தேவனே, இப்போது எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது வல்லமையாய் நீர் எங்கள் குடும்பங்களில் இறங்கிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya நீர் நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை காணப்படுகிற அதிசய தேவனவர். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர். ஹalleluya 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 எங்கள் ஆராதனைக்குரியவரே. ஹalleluya ஹalleluya எங்கள் போற்றுதலுக்குரியவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிக்கு பாத்திரரே. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஒளியே, ஒளியாகிய தேவனே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya உலகத்தின் ஒளியே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அற்புதம் அற்புதம் அற்புதம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, உமது கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம், உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya பரிசுத்த தேவாதி தேவனே, ஹalleluya நன்றியோடு பார்க்கிறோம். ஹalleluya மட்டுமாய் ஆண்டவரே, கழிந்த மாசம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணன் மணி போல் பாதுகாத்த கிருபைக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே, எங்களை கண்ணன் மணி போல் பாதுகாத்தீரே. ஹalleluya உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதிக்கு பாத்திரரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கறையே, எங்கள் கண்மலையே, மகத்துவமே, மாட்சிமையே. ஹalleluya ஹalleluya எல்லாரும் கேட்டு பாடுங்கள், என்னோடு சேர்ந்து பாடுங்கள். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான்.
ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவாதி தேவா ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா ஸ்தோத்திரம் தேவாதி தேவா ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா ஸ்தோத்திரம் மகிமையின் தேவா ஸ்தோத்திரம் பரிசுத்த ராஜா ஸ்தோத்திரம் மகிமையின் தேவா ஸ்தோத்திரம் பரிசுத்த ராஜா ஸ்தோத்திரம் 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 காக்கும் தேவா ஸ்தோத்திரம் ஏசுநாதா ஸ்தோத்திரம் ஏசுநாதா ஸ்தோத்திரம் காக்கும் தேவா ஸ்தோத்திரம் ஏசுநாதா ஸ்தோத்திரம் காக்கும் தேவா ஸ்தோத்திரம் காண்கின்ற நாதா ஸ்தோத்திரம் மகிமையின் தேவா ஸ்தோத்திரம் காண்கின்ற நாதா ஸ்தோத்திரம் மகிமையின் தேவா ஸ்தோத்திரம் 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 யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தா ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தா ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தா கர்த்தாதி கர்த்தா ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தா ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தா ஸ்தோத்திரம் யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரம் எல்லாம் வல்லவரே ஸ்தோத்திரம் யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரம் எல்லாம் வல்லவரே ஸ்தோத்திரம் 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 கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரம் கரம் பிடித்த நாயகனே ஸ்தோத்திரம்
இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 21 அதிகாரம் 19 முதல் 36 வசனங்கள். எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். திரும்ப எழுந்திருந்து வெளியிலே தன் ஊன்றுகோலை பிடித்துக் கொண்டு நடமாடினால் அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களா இருப்பான். ஆனாலும் அவனுக்கு வேலை மெனக்கட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குணமாக்கி வைக்க கடவன். ஒருவன் தனக்கு அடிமையானவனையாவது தனக்கு அடிமையானவளையாவது கோலால் அடித்ததினாலே அவன் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும். ஒரு நாளாவது 2 நாளாவது உயிரோடு இருந்தால் அவர்கள் அவனுடைய உடைமையாகியால் பழி வாங்க வேண்டியதில்லை. மனிதன் சண்டை பண்ணி கற்பவதியான ஒரு ஸ்திரியை அடித்ததினால் அவளுக்கு வேறே சேதமில்லாமல் கற்பம் விழுந்து போனால் அடிப்பட்ட ஸ்திரீயின் புருஷன் அடித்தவன் மேல் சுமத்துகிறதற்கு தக்கதாயும் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும். வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும். ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததனால் அதை கெடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதிர அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது முட்டினதனால் சாவுண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும். அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது. அப்பொழுது மாட்டின் எஜமானன் ஆக்கினைக்கு நீங்களா இருப்பான். தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடாய் இருந்து அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததனால் அது ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது கொண்டு போட்டால் மாடும் கல்லெறியப்பட வேண்டும். அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும். அபராதம் கொடுக்கப்படி தீர்க்கப்பட்டதனால் அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன். அது ஒருவன் மகனை முட்டினாலும் சரி, ஒருவன் மகளை முட்டினாலும் சரி, இந்த தீர்ப்பின்படியே அவனுக்கு செய்யப்பட வேண்டும். அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுக்கு இடையே எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். மாடு கல்லெறியப்பட வேண்டும். ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததினாலாவது ஒரு குழியை வெட்டி அதை மூடாதே போனதினாலாவது அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தால் குழிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன். சத்ததோ அவனுடையதாக வேண்டும். ஒருவண்டிய மாடு மற்றவண்டிய மாட்டை முற்றினதனால் அது செத்தால் உயிரோடு இருக்கிற மாட்டை அவர்கள் விட்டு அதன் கிரயத்தை பங்கிட்டு செத்ததையும் பங்கிட்டுக் கொள்ள கடவர்கள். அந்த மாடு முன்னமே முட்டுகிற மாடன்று அந்த எஜமான் அறிந்திருந்தும் அதை கட்டி வைக்காததனால் அவன் மாட்டுக்கு மாட்டை கொடுக்க கடவன். செத்ததோ அவனுடையதாக வேண்டும். இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே நேற்றைக்கு நாம பார்த்தோம், ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்ததை நாம் பார்த்தோம். 10 கட்டளைகளை அவர்கள் எப்படியாக வாழ வேண்டும், அவர்கள் வாழ வேண்டிய விதிமுறைகள் என்ன என்பதை குறித்து நாம் அன்றைக்கு பார்த்தோம். அதற்கு பிற்பாடு அவர் மேலும் பல கற்பனைகளை கொடுக்கிறார். எப்படியாக ஒரு அடிமையானவன், அந்த காலத்துல அடிமைகளை அந்த வீட்டு வேலைக்காக வாங்குவார்கள் என்று நான் சொன்னேன். விலை கொடுத்து பணம் கொடுத்து அவர்கள் வீட்டு வேலைக்காக அவர்கள் வாங்குகிறவர்களை அடிமைகள் என்று சொல்வார்கள். பெண்ணையானாலும் ஆணையானாலும் அவர்கள் அந்த அடிமைகளை எப்படி நடத்த வேண்டும், அவர்களுக்கு அடிமை வேலை செய்கிறவர்களை பெண்ணையானாலும் ஆணையாவது எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம் அன்றைய தினம். இப்போதும் அதற்கு தொடர்ச்சியாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷனை ஒரு அடிமையை ஒருத்தன் அடித்தால் அவன் இறந்து போனால் அதுக்கு பழிக்கு பழி அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இப்ப ஒரு அடிமையை ஒரு எஜமான இருக்கட்டும் வேற ஒருவனா இருக்கட்டும், அடிமைகள் இப்ப எஜமான அடித்ததனால் அவன் இறந்து போனால் உடனடியாக அதுக்கு அவனே கொலை பண்ண கடவன் செய்ய வேண்டும். அந்த யார் அடித்தார்களோ, யார் அடித்து இவர்கள் இறந்தார்களோ அவர்களும் என்ன பண்ண வேண்டும் என்றால் அவர்களையும் கொலை செய்யப்பட வேண்டும் என்றுதான் தேவன் சொல்லி இருக்கிறார். அதே போல கற்பவதியாகிய ஒரு கற்பவதியாக இருக்கிற ஒரு ஸ்திரியை அடித்ததனால் அவளுடைய கற்பம் கலைந்து போயிட்டென்றால்
அதற்கு பிரதிபலனாக நியாயாதிபதிகளிடத்தில் எல்லாம் கொண்டு போய் அதற்கு தண்டம் செலுத்த வேண்டும். தண்டம் என்றால் அதற்கு தக்க பணத்தை அவர்கள் செலுத்த வேண்டும். அப்ப நாம ஒவ்வொன்றையும் அவர்கள் அந்த காலத்துல ஆண்டவர் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை வைத்திருந்தார். இப்ப ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணை ஒருத்தனுடைய ஒரு அடிமையாக இருக்கட்டும், வேற ஒருவனுடைய கண்ணை ஒருவன் கெடுத்தால் அவன் கண்ணை கெடுத்தவன் அவனுடைய கண்ணையும் அவர்கள் கெடுக்க வேண்டும், புடுங்கி எடுக்க வேண்டும். இப்ப அவனுடைய கண்ணை அவன் புடுங்கி எடுத்தானா இவனுடைய கண்ணையும் புடுங்கி எடுக்க வேண்டும். அதே மாதிரி சண்டை போடும் போது ஒருவருக்கு ஒருவர் அடிக்கிறாங்க. சண்டை போடும் போது சண்டையினால் ஏற்பட்டு ஒருவன் இறந்து போனால் அதற்கு அவன் இறந்தது போல இவனையும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அது அவன் சாகல்ல, அவன் படுக்கையில இருக்கிறான், அடுத்து பின்னால சுகமாக்குறான் என்றால் அதற்கான செலவுகளை எல்லாம் பார்க்க வேண்டும். இப்படியாக என்ன செய்கிறார்களோ அதுக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு தண்டனை. அப்படியாக கண்ணுக்கு கண், பல்லை புடுங்கினான் என்றால் இவன் பல்லையும் புடுங்க வேண்டும், கையை வெட்டினான் என்றால் அவன் கையை வெட்ட வேண்டும். ஒரு ஆளுடைய காலை வெட்டினார்கள் என்றால் அவர்களுடைய காலை வெட்ட வேண்டும். சூடு ஒரு ஆளுக்கு இப்ப சூடு வைக்கிறாங்க அவங்களுக்கும் சூடு வைக்க வேண்டும். இப்படியாக காயப்படுத்தினாங்க, ஒரு ஆளை காயப்படுத்தினாங்க அவங்களுக்கும் காயப்படுத்த வேண்டும். இப்ப அப்பதான் அவங்களுக்கு அந்த தெரியும் இப்படிதான் அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் அப்படியாக கடுமையான தண்டனைகளை வைத்திருந்தார். அதே போல மாடு முட்டி ஒருவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த மாடு அதுக்கு ஏற்றாப்புல கிரியை செலுத்த வேண்டும். இல்ல மாடு முட்டி அவன் இறந்தாயினா அந்த மாட்டையும் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டுமா? அதே மாதிரி எஜமானுக்கு இது தெரியும், நம்முடைய மாடு மோசமான மாடு, அதனால கட்டி வைக்காம அவன் அவிழ்த்து விட்டான்னு சொன்னா அது நிமித்தம் அவங்க செத்து போனாங்க என்னன்னா அந்த எஜமானனை கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, இங்க நம்ம நிறைய பாக்குறோம், அந்த சென்னையில எல்லாம் மாடு முட்டி ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு, கட்டி வைக்காம அவிழ்த்து விடுகிறார்கள். அந்த காலத்துல அதுக்கு பெரிய தண்டனைகள் இருந்தது, அதற்கு அவர்கள் கிரியம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி எந்த மாடு பழுதோ அதே மாதிரி அந்த மாடை கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்படியாக அதே மாதிரி குழி வெட்டி போடுவாங்க. இப்ப அந்த இது நிறைய இடங்கள்ல அந்த தண்ணிக்காக என்ன பண்ணுவாங்க, குழி வெட்டி போடுவாங்க. அதுல எல்லாம் பிள்ளைகள் தவறி விழுகிறார்கள், ஆழ்கிணறுன்னு சொல்லிட்டு அதுல எல்லாம் தவறி விழுகிறார்கள். அப்ப அந்த காலத்திலேயே தேவன் அதுக்கு தண்டனைகளை வைத்திருக்கிறார். அது எப்படி என்றால் விழுந்து போனா அதுக்கு ஏற்ற விழுந்து அது ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஏற்ற கிரியங்களை செலுத்த வேண்டும் என்று. யாரு மூடாம அந்த குழிகளை வெட்டி விட்டு மூடாம போட்டிருந்தாங்க, அதுல ஆடு மாடிகள் ஏதாவது விழுந்துன்னா அதுக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட் தண்டனைகள். இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் தேவன் அதிபயங்கரமான தண்டனைகளை அந்த காலத்தில் வைத்திருந்தார். அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு அவர் கட்டளை வைத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்றால் அந்த அளவுக்கு தண்டனை இல்லை. தேவனுடைய அந்த புதிய ஏற்பாடில் நாம் பார்க்கும் போது அவர் கிருபையாய் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்னைக்கு நியாயப்பிரமாணம் என்பது இப்படித்தான் அதிபயங்கரமான தண்டனைகள். ஒரு பல்லுக்கு பல்லு ஒருத்தன் புடுங்கினா அதே மாதிரி அவன் கல்லு புடுங்கப்பட வேண்டும். அப்பதான் அவனுக்கு அந்த பயம் இருக்குங்க. அவனுக்கு அப்படிதான் வலித்தது, அதே மாதிரிதான் இப்ப எனக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரிதான் அவனுக்கு வலித்தது என்று. அப்படியாக அதே மாதிரி கண்ணை புடுங்கினான கண்ணை புடுங்கிதான் ஆகணும். அதே மாதிரி ஒருத்தரை கொலை பண்ணாங்க அவன் இவனையும் கல்லறிந்துதான் கொலை பண்ணணும், சும்மா எல்லாம் கொலை பண்ண மாட்டாங்க, கல்லறிந்து. அப்ப ஒவ்வொரு கல்லு இவன் உடம்புல விழும்போது எவ்வளவு துடித்து போவான். அப்படியாகத்தான் அந்த காலத்தில் தண்டனைகள் இருந்தது. மாடுகளுக்கு சரியாக இது சரியான வழியில அதை சரியா நடத்தி கொண்டு போகலன்னா அந்த மாடுகளுக்கும் தண்டனை, எஜமானுக்கும் தண்டனை, அது வளர்த்துக்கிற எஜமானுக்கும் தண்டனையாக இருந்தது. ஆனால் இன்று நம்மை தேவன் கிருபையால் நடத்துகிறார். ஆனால் நாம இனி வருகிற நாட்கள் கிருபையினால் தேவன் நடத்துவார், நமக்கு இனி நிறைய தண்டனைகள் இல்லை அப்படின்னு நாம நினைக்க கூடாது. இனி வருகிற தேவனுடைய வருகையின் நாட்கள், தேவனுடைய இந்த வருகையின் நாட்கள் எப்படியாக தேவன் நடத்துவார் என்றால் நியாயப்பிரமாணத்தின்படி நடத்துவார், கிருபையின் படியாகவும். முதல்ல எப்படி நடத்தினார்? நியாயப்பிரமாணத்தின்படி நடத்தினார், பெரிய தண்டனைகள். அவங்க என்ன செய்கிறார்களோ அதுக்கு ஏற்ற தண்டனைகள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் போது கிருபையாக நடத்தினார். கிருபை என்றால் கொஞ்சம் இறக்க குணம், பெரிய தண்டனைகள் கொடுக்காம மன்னிப்பு குணம். சரி, அவன் இது பண்ணியா, நீ இனி பண்ணாத, இனி இப்படி தவற பண்ணக்கூடாதுன்னு மன்னிக்கிற குணத்துல தேவன் போனார். ஆனால் இனி அவருடைய வருகையின் நாட்கள் இருப்பதனால் அவர் இனி நியாயப்பிரமாணத்தையும் எடுப்பாரு, கிருபை பிரமாணத்தையும் எடுப்பாரு. நியாயப்பிரமாணம்னா எந்த இடத்துல யாரை என்ன பண்ணணுமோ அப்ப ஒண்ணுக்கு அடங்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் சொன்னா என்ன பண்ணுவாங்க, கம்பெடுப்பாரு, கம்பெடுக்க வேண்டிய இடத்துல கம்பெடுப்பாரு, மன்னித்து கொண்டு போக வேண்டிய இடத்துல மன்னித்து கொண்டு போவாரு. அதுதான் இனி வருகிற தேவனுடைய வருகையின்
காலத்துல நடத்துகிற பிரமாணங்கள். அது போல நாம ஐயோ கிருபை பிரமாணத்துல நாம கடந்து செல்கிறோமே என்று நாம அசட்டைத்தனமா இருக்கக்கூடாது. நாம அதுக்குதான் என்ன பண்ண ஆண்டவர் சொல்றாரு, இப்படியாக நடந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை உன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அதற்காகத்தான் அவர் எச்சரிக்கை கொடுக்கிறது. ஏன்னா அவர் 2 பிரமாணத்தையும் எடுப்பாரு. நியாய பிரமாணத்தை எடுப்பாரு, அடங்கல்ல இவங்க என்ன சொன்னாலும் அடங்க மாட்டாங்க. என்னன்னா அவரு இது கம்பெடுப்பாரு. ஏன்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பிரம்பால் அடிக்காவிட்டால் அவன் பாதாளத்து செல்வதற்கு அந்த தகப்பனே வழி செய்கிறான். இப்ப ஒரு பிள்ளைய சிறு வயதுல இருந்தே அடித்து ஓவரா அடிக்க கூடாது, அவரை சரியான பாதையில நடத்தணும். அதுக்கு அவன் குற்றம் செய்கிறான், இவன் திருந்தல் என்னன்னா 1-2 அடி கொடுத்து அவங்களை சரியான பாதையில் நடத்தவில்லை என்றால் அது என்ன பண்ணுவாங்க, அவன் பாதாளத்துக்கு பின்னாலே பெரிய பெரிய கொடுமைகள் செய்து துன்மார்க்கத்துக்கு போய் அவன் பாதாளத்துக்கு செல்வானா. சின்ன வயசுல கூட என் பையன் ஏதாவது இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைகளுக்கு பேச்சு கேட்டு அவங்க அங்க என்ன பேசுகிறார்களோ அந்த பேட் வேர்ட்ஸ் வீட்டுல பேசுவான். அப்ப நான் இதை பாத்துட்டே இருந்தேன், எனக்கு தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க இவன் பேட் வேர்ட்ஸ் பேசுவான். அப்ப எனக்கு இது தெரியாது. அந்த நேரத்துக்காக நான் காத்திருந்தேன். அதாவது நம்ம காத்திருக்கணும், இவன் எப்பதான் நமக்கு எப்படா மாட்டுவாயின்னு. அதே மாதிரி அந்த நேரத்துக்காக நான் காத்திருந்தேன். ஒரு நாளைக்கு என் காதுக்கு கேட்கவே யாரையோ பேட் வேர்ட்ஸ் பேசிட்டான். அப்பவே பிடிச்சிட்டு அந்த பச்சை மிளகாய் அதை எடுத்து அந்த காரமா இருக்குதா இந்த வாயால தானே பேசுறேன் பச்சை மிளகாய வாயில அப்படியே தேய்ச்சி விட்டுட்டேன். அப்படியே அழுது புறங்கிட்டான், விடல. இனி நீ இந்த வாயால பேசக்கூடாது. அதே மாதிரிதான் தேவன் நியாயப்பிரமாணம் எடுக்க வேண்டிய இடத்துல நியாயப்பிரமாணம் எடுப்பாங்க. அன்னைக்கு அவனை தண்டித்ததுனால அதுக்கப்புறம் அவனுக்கு பயம் உண்டு. அதுக்கப்புறம் அந்த பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டான். அப்புறம் எடுத்து சொல்லிட்டோம், இது ஆண்டவருக்கு பிடிக்காது. அதனால நம்ம நல்ல வார்த்தைகளை தான் பேசணும். நல்ல வார்த்தைகளை பேசினாதான் நம்ம நன்மை நமக்கு தேவன் நன்மை செய்வார் என்று அப்படியாக அந்த சிறு வயதுல இருந்தே அவனை கற்றுக் கொடுத்து வளர்த்தணும். அதே மாதிரிதான் அங்கே நியாயப்பிரமாணத்துக்கு ஏத்தாப்புல நியாயப்பிரமாணம் எடுக்க வேண்டும், கிருமிக்கு ஏத்தாப்புல கிருபியாகவும் செல்ல வேண்டும். சில நேரங்கள மன்னிப்பு, சரி இனி பண்ணாத தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னித்து கொண்டு போறது. அந்த எந்த இடத்துல எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படியாகத்தான் இனி தேவன் செயல்படுவார். கிருபை பிரமாணத்தை எடுப்பாரு, நியாயப்பிரமாணத்தை எடுப்பாரு. அதனால் நாம் எச்சரிக்கையாக கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் இப்போதும் தன்னை தானே சோதித்து அறித ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படியாக தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தோம், தேவனுடைய வாயின் வார்த்தை நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு எப்படியாக பிரியமாய் இருந்தது, தேவனுக்கு உகந்ததாக நாம் வாழ்ந்தோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனுடைய பார்வையில் நாம் ஒரு பரிசுத்தம் வாழ்க்கை வாழ்ந்தோமா? ஹல்லேலூயா. நம்மை நாமே சோதித்து பார்ப்போமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த இடத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தோமோ அந்த இடத்தில் நாம் தேவனோடு ஒப்புரவாய் கொள்வோமாக. ஹல்லேலூயா. தேவனே நான் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் ஆகட்டும் என்றுதான் தேவன் சொல்லி இருக்கிறார். தேவனே நான் இன்னும் பரிசுத்தம் ஆக வேண்டும், எனக்கு உதவி பண்ணுங்க என்று கேட்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போதும் எல்லாம் நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை அவருடைய கல்வாரி சிலுவைக்கு நேராக திசை திரும்புவோமாக. வியாதிகளை ஹல்லேலூயா தேவனுடைய சிலுவை பாதத்தில் இறக்கி வைங்க. அவருடைய ரத்தத்தால் எல்லாம் சுகமடையும். அவருடைய ரத்தத்தால் அவருடைய தழும்புகளால் சுகமானோம். அவருடைய கல்வாரி ரத்தம் நமக்காக அல்லவோ சிந்தப்பட்டது, நம்முடைய நோய்களுக்காக அல்லவோ சிந்தப்பட்டது. இப்போது ஹல்லேலூயா அந்த சிலுவைக்கு நேராக திசை திரும்புங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒரு ஜீவ ரத்தம் ஒவ்வொருடைய பலவீனங்கள் மீது இறங்கட்டும். அந்த பலவீனங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சுகமடைவார்களாக. குடும்பத்தின் ஒவ்வொருவருடைய மேல் ஆவியாத்ம சரீரத்தில் ஒவ்வொருடைய ஆவியாத்ம சரீரங்கள் மேல் ஆண்டவரே ஒரு ஜீவ ரத்தம் பாய்ந்து வருவதாக, பரிசுத்தமாக்கப்படுவதாக. குடும்பங்கள் ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு நேராக திசை திருப்பப்படுவதாக. உம்முடைய ஜீவ ரத்தம் குடும்பங்களை எடுத்து கட்டுவதாக, பரிசுத்த பாதைக்கு நேராக மாற்றுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போது எல்லாரும் அவங்க குடும்ப தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது நேரம் இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், மகிமைப்படுத்துவீராக. ஒவ்வொருவரே குடும்பங்களை எடுத்து கட்டுவீராக. வீழ்ந்து போன குடும்பங்களை எடுத்து கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமது நித்திய ஜீவ பாதைக்கு நேராக குடும்பத்தை எடுத்து கட்டுவீராக. அன்பால் நிரப்புவீராக. ஜெபிக்கிற ஆண்டவரே ஜெப ஆவியால் குடும்பங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே அதிகமாய் ஜெபிக்க துதிக்க அவர்களுக்கு ஜெப ஆவியால் ஊற்றுவீராக. மாம்சமான யாவர் மேலும் உம் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவரே இப்போது யாவர் மீது ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே சமாதானத்துக்கு ஏதுவாக குடும்பங்கள்
குடும்பங்கள் மாற்றப்படுவதாக. ஹalleluya. ஆண்டவரே திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வரன்களை அவர்கள் காயப்படுத்துங்க. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி உதவி பண்ணுவீராக. ஹalleluya. சமாதான குடும்பங்களில் ஏற்படட்டும். ஆண்டவரே மகத்துவ குடும்பங்களில் வெளிப்படுவதாக. ஹalleluya. சந்தான இடங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க குடும்பங்களை. ஹalleluya. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே நல்ல மதிப்பெண்கள் எடுக்க அவர்களுக்கு உதவி பண்ணுங்க. ஞானம் விளங்க பண்ணுங்க. அதே போல ஆண்டவரே இப்போது இந்த ஹாலிடேஸ் நாட்களில் அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த நாட்களை தவறான பாதைகளை பயன்படுத்தாதவாறு ஒரு நல்ல வழிகளில் பயன்படுத்தும்படி உம்முடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராகவும் அவர்களை நடத்தி செய்வீராக. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுடைய பண தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே மேற்கொண்டு படிப்பதற்கான பண தேவைகளை ஆயத்தம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மாய வழிகளில் சிக்கி தவிக்காதவர்கள் நீர் வேலையெடுத்தவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய நித்திய ஜீவன் பாதைக்கு நேராக வசனங்களால் திசை திருப்புவீராக. அமே ஸ்தோத்திரம். இப்போது தொலை தூரங்களில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமது உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன் அவர்களை உமது சட்டைகளில் மறைவில் வைத்து பாதுகாத்து உமது நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழிநடத்துவீராக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உமது பிரசன்ன கிருபை சமாதானம் யாவரோடும் இருப்பதாக. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும். அதே மாதிரி இப்போது வியாதிக்காக ஜெபம் பண்ணலாம். யாரெல்லாம் வியாதி உள்ள இடங்கள்ல கை வைங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது வியாதிக்காக ஆண்டவரே எந்தெந்த இடங்களில் பலவீனப்பட்டிருக்கிற இடங்களில் கை வைத்து ஜெபிக்கிறார்களோ அந்த இடங்களில் உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். உமது காய கரங்கள் தொட்டு சுகத்தை கட்டளையிடுவதாக. ஹalleluya. முற்றிலும் ஒரு விடுதலை அவர்கள் சரீரங்களுக்கு கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தால் ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் இதெல்லாம் உமது ஆண்டவரே யாவரோடு இருப்பதாக. இரவு பகலும் உமது கரத்தால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இப்போது வந்த சம்மர் ஹாலிடேஸ்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எந்த பிரச்சனைகளும் வராதவர் இந்த வெயில்களினால் எந்த பிரச்சனைகளும் வராதவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். இப்போதும் பிரியா குழந்தைக்காக ஜெபிக்கலாம். பிரியா குழந்தைக்கு பிறந்த நாள். அந்த குழந்தைக்காக நாம ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். குழந்தையை உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தையின் ஆண்டவரே பிறந்த நாளை உம்முடைய இயேசுவின் நாமத்தால் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே உமது கிருபை சமாதானம் அந்த குழந்தையோடு எப்போதும் நிறைவாய் இருக்கட்டும். உமது ஆண்டவரே உமது வசனங்களால் அந்த குழந்தையை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது மகிமை கரங்கள் அந்த குழந்தையை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தட்டும். எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே விசேஷித்த மகிமை காணும்படி நீ உதவி பண்ணுங்க. அது கிருபையும் அது சமாதானம் ஆண்டவரே மகிமை ஞானமும் அந்த குழந்தைக்கு விளங்க பண்ணுவீராக. ஆண்டவரே குறித்த நேர காலங்களில் அந்த குழந்தையை ஆலயங்கள் கொண்டு போய் ஆண்டவரே உமது வசனங்களின்படி வளர்த்த அந்த பெற்றோருக்கு ஞானத்தை கிருபையை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். இப்போது நாம் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.